செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல போட்டியிருக்கு சார். ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. கோவை தெற்குல 18 பேர் கரூரை சேர்ந்தவர்கள் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன ஐடியா உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணாருன்னா அவருடைய கவுண்டிங் ஏஜென்ட், அவருடைய சீஃப் போலிங் ஏஜென்ட், அவருடைய பூத் ஏஜென்ட்ஸ், அவருடைய ஆட்கள், இது பூரா பிரச்சாரத்துக்கான வச்சுக்கலாம். அப்ப 18+1 19 பேரை உள்ள இறக்கி ஒவ்வொருத்தருக்கும் பூத் ஏஜென்ட், ஒவ்வொருத்தருக்கும் கவுண்டிங் ஏஜென்ட், ஒவ்வொருத்தருக்கும் சீஃப் ஏஜென்ட்னு போட்டு நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க, என்ன காட்ட விரும்புறீங்கன்னு ஒரு கேள்வி. கரூர்ல இருந்து இங்க ஒருத்தர் வந்தார், ஒன்னும் தப்பு இல்ல, நம்ம பார்த்து பார்க்கணும். நம்ம ஸ்டாலின் மாறி போயிருக்காரு, ஜெயலலிதா மாறி இருக்காங்க, எல்லாருமே மாறி போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கூடவே ஒரு 18 பேர் அதே கரூர்ல இருந்து நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றீங்கன்னா நோக்கம் இவ்வளவுதான் கேள்வி. அப்ப நீங்க போட்டியிடுறதோடைய அண்டர் கரண்ட் பாயிண்ட் என்னங்கிறது மக்களுக்கான விஷயம். எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுப்பிச்சிருக்க கூடாதா? அந்த சந்தேகம் வரக்கூடாதா? செந்தில் பாலாஜி அங்கே கோவை தெற்குல போட்டியிடுறதுனால சார் அந்த தொகுதியிலையும் மற்ற தொகுதிகளில் சுற்றி இருக்கிற தொகுதிகளிலும் இம்பாக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம்? கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான மக்கள், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வெளியூர்கார மக்கள் அவங்க சேர்க்க மாட்டாங்க. நட்பு பாராட்டுறது வேற, உறவு கொண்டாடுறது வேற. அப்போ இந்த தேர்தலுக்கு வந்திருக்காருங்க போது அவங்க அவர் கரூர் செந்தில் பாலாஜியா, கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜின்னு மக்கள் சொல்லுவாங்க. அண்ணாமலை போட்டியிடுறது அது நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவருக்கு சீட் இல்லையா அல்லது அவரே விரும்பலையா போட்டியிட? இது 2 பேரும் விரும்பி தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ண விஷயம். எப்படி திரு திருமாவளவன் அவர்கள் நான் போட்டியிட போறேன்னு சொன்னது ஒரு ராஜதந்திரம் வியூகம், போட்டியிட மாட்டேன்னு பாருங்க அதுவும் இன்னொரு வியூகம். அதேதான் திரு அண்ணாமலையை இந்த தேர்தலில் போட்டியிடாம வைக்கிறது 2 பேரும் தெரிந்து தெளிந்து உணர்ந்து புரிந்து செஞ்ச விஷயம். கோயம்புத்தூர்ல முக்கியமான பாஜக வளர்ந்து இருக்கக்கூடிய தொகுதியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்களும் இந்த தொகுதி ஒதுக்கீட்டின் போதே வந்துச்சு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல போட்டியிடுறது சார். கரூர்ல நம்ம சமாளிச்சிடலாம், பேலன்ஸ் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் பகுதி கொங்கு மண்டலம் ரொம்ப பெரிய வீக்காக இருக்கும். நீங்கள் சேலத்துலேருந்து, ஈரோட்டிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து எல்லா பகுதியுமே மொத்தமாக பல்காக போன முறை எடுத்திருந்தாங்க. அதிமுக ஒரு பெரிய சவாலை திமுகக்கு ஏற்படுத்தினதுக்கு மெயின் ரீசன் கொங்கு பெல்ட். அதில் 10க்கு 10 எடுத்தாங்க. அப்போ இவர் அங்கே போடுறது மூலமாக நமக்கு ஒரு 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 ஆட்டையை மாத்திர, நான் உங்களுக்கு சொன்னேன்ல எடப்பாடியில் ஸ்டாலின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த ஆட்டையை மாத்திர முயற்சி தான் அது. அவர் நிற்கிறதா நின்னவர் மதுரை கோயம்புத்தூர் வடக்குலையோ தொண்டாமுத்தூர்ல நின்றுருந்தாருன்னா இன்னும் நம்ம பெரிய ஒரு கேமாக பார்த்துருக்கலாம். நம்ம சூப்பர் சபாஸ் அப்படின்னு. கோயம்புத்தூர் தெற்கில் நிற்கிறார், அது ஒரு கேமு. ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. கோவை தெற்குல 18 பேர் கரூரை சேர்ந்தவர்கள் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன ஐடியான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணாருன்னா அவருடைய கவுண்டிங் ஏஜென்ட், அவருடைய சீஃப் போலிங் ஏஜென்ட், அவருடைய பூத் ஏஜென்ட்ஸ், அவருடைய ஆட்கள், இது பூரா பிரச்சாரத்துக்கான வச்சுக்கலாம். அப்போ 18+1 19 பேரை உள்ள இறக்கி ஒவ்வொருத்தருக்கும் பூத் ஏஜென்ட், ஒவ்வொருத்தருக்கும் கவுண்டிங் ஏஜென்ட், ஒவ்வொருத்தருக்கும் சீஃப் ஏஜென்ட்னு போட்டு நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க, என்ன காட்ட விரும்புறீங்கன்னு ஒரு கேள்வி. அதாவது ஒருத்தர் அங்கே திரு அண்ணாமலை அவர்கள் நேர்மையாக ஒரு காரியம் பண்ணார். நான் அரவக்குறிச்சி, நான் சொந்த ஊர் எனக்கு கரூர் மாவட்டம், நான் அங்கே தான் நின்னேன். அதுக்கப்புறம் நான் இங்கே செட்டிலாகி இங்கே வந்துட்டேன். என்னுடைய மாமியார் வீடு இங்கே தான் இருக்குது, என்னுடைய மனைவி இந்த ஊரை சேர்ந்தவங்க, நான் இங்கே வீடே வாங்கிட்டேன், நான் இங்கே வந்துட்டேன், நம்ம கோயம்புத்தூர் நிற்பேன். இந்த முறை தேர்தலில் போட்டியிடலாமான்னு பேச்சு வரும்போது கோயம்புத்தூருக்குள்ளே தான் பேச்சு வந்துச்சு, யாருமே கரூர் சொல்ல. அவர் அங்கே செட்டில் ஆகிட்டார். அதில் ஒன்றும் குழப்பமில்ல அப்படின்னு. அப்போ கரூர்லேருந்து இங்கே ஒருத்தர் வந்தார், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம பார்த்து பார்க்கணும். நம்ம ஸ்டாலின் மாறி போயிருக்காரு, ஜெயலலிதா மாறி இருக்காங்க, எல்லாருமே மாறி போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூடவே ஒரு 18 பேர் அதே கரூர்லேருந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறீங்கன்னா நோக்கம் என்ன? இவ்வளோதான் கேள்வி. அப்போ நீங்கள் போட்டியிடுறதோடைய அண்டர் கரண்ட் பாயிண்ட் என்னங்கிறது மக்களுக்கான விஷயம். எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுப்பிச்சிருக்க கூடாதா? அந்த சந்தேகம் வரக்கூடாதா? தாராளமாக இருக்கலாம். எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுப்பி தான் ஒரு செந்தில் பாலாஜி வந்தாரு நீங்க நம்பிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே நம்பிடலாம். அது நம்ம தப்பு கிடையாது. அது நடந்து எதுவுமே நம்ம ஏன் தப்பு சொல்லணும்? எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுப்பியிருக்கலாம். செந்தில் பாலாஜியே எம்ஆர் விஜயபாஸ்கர் கட்டுப்பட்டு தான் இங்கே வந்தாரு. எம்ஆர் விஜயபாஸ்கரோட செந்தில் பாலாஜி டையப் போட்டுட்டாரு. அண்ணே நீங்கள் ஜெயிச்சுக்கங்கண்ணே, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் சொல்லி டையப் போட்டாரு. நீங்கள் ஒத்துக்குங்க, சமரசம் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி சொல்லுங்க. திமுக பார்த்துரும், நான் ஜெயில கொண்டு முடியல. இப்போ செந்தில் பாலாஜி அங்கே கோவை தெற்குல போட்டியிடுறதுனால சார் அந்த தொகுதியிலையும் மற்ற தொகுதிகளில் சுற்றி இருக்கிற தொகுதிகளிலும் இம்பாக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம்?
அந்த தொகுதியிலும் எங்கேயுமே ஒரு இம்பாக்ட் இருக்காது. களப்பணி மூலமாக இவங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். எப்படி ஏதாவது ஒரு சேலஞ்சு நடக்குதாங்கிற பார்க்கணும். மற்ற இடங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குதுன்னு நான் நினைக்கல. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான மக்கள், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வெளியூர்கார மக்கள் அவங்க சேர்க்க மாட்டாங்க. நார்மலி அந்த பகுதியில் வந்து ஒரு சென்சிட்டிவ் உண்டு. எப்படின்னா நட்பு பாராட்டுறது வேற, உறவு கொண்டாடுறது வேற. அவர்கள் தேர்ந்தெடுக்க போவது அவர்களுடைய பிரதிநிதியை, ரெப்ரசன்டேட்டிவ். நீங்கள் வந்து கமல்ஹாசன் ஏன் தோத்தாருன்னா முக்கியமான காரணம் அது. கமல்ஹாசன் தோதுக்கு முக்கியமான காரணம் அது. அங்கேயே வேற ஒருத்தர் அவர் கட்சியில் இருந்தால் ஜெயிச்சிருந்துருக்கலாம். பழைய மகேந்திரன் திமுக போய் சேர்ந்தாரு, பின்னாடி அண்ணன் போய் சேர்ந்தாரு. அந்த முன்னாடி மகேந்திரன் வந்து அவர் நிப்பாட்டி இருந்தார், சேரல. சரிங்க சார், நான் வந்து சின்னம் வந்து நான் போட்டியிடல, நான் வந்து பரவாயில்ல, நான் அதுக்கு விட்டே கொடுக்குறேன்னு நின்று இருக்காரு. அப்படியே வச்சுக்கங்க. ஸோ வந்து அவர் நின்றா கூட ஜெயிச்சிருக்கலாம். அப்போ வெளியூரை சேர்ந்தவர்கள் வேட்பாளராக வருவதில் வந்து எப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட். செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, அம்மன் அர்ஜுன் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நானும் இங்கே எல்லாத்தோடையும் பழகிட்டேன், எல்லாம் அதே தான். உங்களை விடவே தொகுதி நல்லா தெரியும் எனக்கு. நம்ம தான் அப்படி சொல்லிக்கலாம், அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மை என்னங்கன்னு நம்ம வந்து பார்க்கணும், அந்த டிஃபரன்ஸை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து நம்ம ஊரில் சேட்டுகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து பிறந்து வளர்ந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க. அவரையும் இவரையும் வந்து சீமானோட ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ புலம்பெயர் தொழிலாளர்களும் வடக்கந்து வந்திருக்கிறான், இந்த சேட்டும் வடக்கந்து வந்திருக்கிறான், 2 ஒன்று தானப்பான்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அது 2க்கு வித்தியாசம் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். சென்னையில் இருக்கக்கூடிய பாதி வேட்பாளர் வெளியூரை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவங்களாம் இங்கேயே வந்து குடியிருந்து பிறந்து வளர்ந்து ஆளாகி படிச்சு வந்தபோது வேறு கணக்காக மாறிடுது. அப்போ இந்த தேர்தலுக்கு வந்திருக்காருங்கும்போது அவங்க வந்து அவர் கரூர் செந்தில் பாலாஜியா, கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜின்னு மக்கள் சொல்லுவாங்க. அண்ணாமலை போட்டியிடுறது அது நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவருக்கு சீட் இல்லையா, அல்லது அவரே விரும்பலையா போட்டியிட அப்படின்ற. நான் நிறைய முறை சொல்லிட்டேன், அதனால் சுருக்கமாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது வந்து 2 பேரும் விரும்பி தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ண விஷயம். எப்படி திருமாவளவன் அவர்கள் வந்து நான் போட்டியிட போகிறேன்னு சொன்னது ஒரு ராஜதந்திரம் வியூகம், போட்டியிட மாட்டேன்னு பாருங்க அதுவும் இன்னொரு வியூகம் அப்படின்னால அதே தான். அண்ணாமலையை இந்த தேர்தலில் போட்டியிடாமல் வைக்கிறது வந்து 2 பேரும் தெரிந்து தெளிந்து உணர்ந்து புரிந்து செஞ்ச விஷயம். பாஜக வந்து உங்களுக்கு கிடையாது போயிட்டு வா அப்படின்னோ, நீங்கள் கொடுத்தா நான்லாம் போட்டியிட முடியாது போயிட்டு வா அப்படின்னு இவர்களும் சொல்ல. நான் ஏற்கனவே பல முறை சொன்ன போல தொகுதி தேர்வில் அவர் இருந்தார், வேட்பாளர் தேர்வில் அவர் இருந்தார், ஃபைனல் டிஸ்கஷன் அவர் இருந்தார். கடைசியாக ஒரு அரை மணி நேரம் 2 பேரும் 1-to-1 மட்டுமே பேசியிருக்காங்க. கோர் கமிட்டி பூரா வெயிட் பண்ண பியூஷ் கோயல் அண்ணாமலை மட்டுமே. நயினார் நாகேந்திரன் பேருக்கு அடுத்த பேராக பிரச்சார குழுவில் அவர் பேர் போட்டிருக்கு. இன்னைக்கு நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது மத்திய அரசுடைய திட்டங்களை விளக்கி செய்தியாளர் சந்திப்பை கோயில் நடத்தியிருந்தார். அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா இல்லையாங்கிறது 47 வருஷம் பாஜகவுடைய நிறைவடைஞ்சு அவர் வந்து அவர் வீட்டு கொடியில் ஏற்றி வந்து தேசிய கொடிக்கு ராணுவ வீரர்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறார். என்னுடைய கட்சி, என்னுடைய கொடி, என்னுடைய சின்னம் கொடுத்துருக்காரு. இவ்வளோதான். நீங்கள் வந்து அவரை இவங்க புறக்கணிச்சாங்களா, இவங்களை அவர் புறக்கணிச்சாரங்கிறக்கான பதில். கோயம்புத்தூரில் முக்கியமான பாஜக வளர்ந்து இருக்கக்கூடிய தொகுதியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்களும் இந்த தொகுதி ஒதுக்கீட்டின் போதே வந்துச்சு. அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கல, வினோஜ் பி செல்வத்துக்கு கொடுக்கல, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கல, சூர்யா கொடுக்கல, நாராயண திருப்பதி கொடுக்கல, இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கல. அது வந்து தேர்தலில் சில விஷயங்கள் நீங்கள் இந்த ஏடிஎம்கேல மாஃபாய் பாண்டியராஜன் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம், தேர்தலில் சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க தான் வேண்டியிருக்கும். ஓகே, என்டிகேவோட வாக்கு சதவீதம் சார் அவங்க நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது எங்களுக்கு வந்தது வேற நம்பரு. வந்து நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து பழைய வாக்கை தக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் ராஜதந்திரமாக சில விஷயங்கள் செயல்படுறாரு. அது வந்து நான் பின்னாடி தான் சொல்ல போகிறேன். வந்து அது அந்த அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் சொன்னாப்புல பண்ணாமல் விட்டுருவாருங்கிறது இல்லை, பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து நான் நினச்சது தானா அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு உட்காந்துருக்கேன். நான் வந்து ஒரு கணக்கு போட்டு இப்படி அண்ணன் இப்படி செய்கிறாரு நினச்சிட்டு இருக்கேன். நானா இப்படி தான் நானா சொல்ல கூட ரிசல்ட் பார்த்து சொன்னால் அது வந்து அது ராஜேந்திரமாக தெரியும் எனக்கு. ஸோ என்னுடைய அசம்ஷன் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆல்ரெடி. அது நான் நினச்ச கரெக்ட் தானாங்க, ரிசல்ட் பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். அவரோட வாக்கை தக்க வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வாக்கு வந்து விளறதாக இருந்தது. அவருடைய பிரில்லியன்ஸ் அண்ணன் சொன்னார்ல, எங்களுக்குலாம் பிரசாந்த் கிஷோர்லாம் தேவையில்லை, எங்கள் தம்பி மாதிரி இருக்காங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கே வந்து அறிவு வந்து மூளை வலியுதுன்னார்ல, அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதை வந்து மேட்ச் பண்ணிட்டார் நினைக்கிறேன். விஜயோடைய வருகையினால் விடுதலை சிறுத்தைகள், திமுக, வட மாவட்டங்கள், நாம் தமிழர் இதெல்லாமே ஒரு பெரிய தாக்கத்துக்கு உள்ளானதாக இருந்துச்சு. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளால் சமாளிக்க முடியல, பயங்கர ஒரு டர்புலன்ஸ் நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. அதாவது விஜயோடைய வருகை அவருடைய கட்சியில் வந்து முதல்ல ஆதவர்ஜனாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வாக்குகளை வந்து தூக்கிட்டு போகிறார். அவர் பட்டியலின மக்கள் நிறைய அங்கே பின்னாடி இருக்காங்க, கண்கூட அவரே பார்க்குறாரு. அவர் வேட்பாளர் அறிவிக்கிறார், இல்லைன்னு வாபஸ் வாங்குறாரு. அங்கே ஒரு டர்புலன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எந்த டர்புலன்ஸும் இல்லாமல் சீமான் வந்து பேலன்ஸ் பண்ணுறார். அவருடைய தனித்திறனால், அவருடைய வியூகத்தினால, ஒரு ராஜேந்திரத்தினால அவருடைய வாக்குகளும் பிளப்பதாக இருந்துச்சு. அதை தக்க வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் கணிப்பில்
குறைவாக இருக்கிறது? நான் கணிப்புல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய திசை மட்டும்தாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது வந்து இந்த ஆட்சி யார் பிடிப்பாருங்கிற நான் சொல்லலை. நீங்க ஒரு வார்த்தையோட பயன்படுத்திருக்க மாட்டேன். அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அவ்வளவுதான். அதிமுக முன்னிலை பெறுகிறது. முன்னாடி வந்து ரொம்ப பெரிய சிரமத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து எட்ஜ் எடுக்கிறாங்க. இது எப்படி மாறுங்கிற அடுத்த சர்வேல பார்க்கணும். ஏப்ரல் 23 தான் எக்ஸாக்டா தெரியும். மே 4 தான் கண்ணுட நம்ம வந்து பேப்பரை பிரித்து பார்க்க முடியும். அது வரைக்கும் இது எல்லாமே வந்து யூகங்கள் தான். நம்மளுடைய போயிட்டு ஏன்னா நாங்கள் வந்து 19,305 பேர்ட்ட எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய மனநிறை இருக்குது. நான் வந்து ரெக்ரெட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதை எப்படி தப்பாயிரும் போல தெரியுதே சார், நான் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வேறு விதமாக பின்னாடி சைக்காலஜிக்கலாக நாங்கள் நிறைய விதமாக நாங்கள் வந்து அதை ரீஅனலைஸ் பண்ணுறோம். அது எல்லாமே கரெக்டாக டேலி ஆகுது. அதில் ஏஜ் குரூப்லேருந்து யார் சொன்னால், எங்கே சொன்னாங்க, எந்த ஊர், எப்படி, எந்த தொகுதின்னு எங்களுடைய சாம்பிளிங்கில் எங்கேயுமே தப்பாக எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று உறுத்தணும்ல, அப்படி உறுத்தலை. அதனால் வந்து அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து திசை காட்டுறது. தட் டசன்ட் மீன் தட் இட் வில் ஷோ ஹூ இஸ் கோயிங் டு வின். அது வந்து அது வேற கேம். நயினார் சார், சசிகலா அவர்களுடைய அணியிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை இறக்கியிருக்கிறாங்க. அது சசிகலா ராமதாஸ் என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாங்கன்றது இங்கே ஏடிஎம்கே பாஜகவோட வெற்றியை கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்தா 234 வேட்பாளர் போட்டிருக்காங்களா? இந்த ரியாக்ஷனை பதிவு பண்ணுவோம். நீங்கள் கட் பண்ணி விட்டுறக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா 234 போட்டிருக்காங்களா? சரி, நீங்கள் எந்த சமுதாய மக்களை போட்டிருக்கீங்க? நீங்கள் எந்த சமுதாய மக்களை போட்டிருக்கீங்க? ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்தெந்த சமுதாயத்து மக்கள் போட்டிருக்காரு? அம்மையார் சசிகலா வந்து எந்த சமுதாய மக்கள்? அப்போ நீங்கள் என்னவா ப்ரொஜெக்ட் ஆகிறீங்க? ஜெயலலிதா அவருடைய நிழலா உடன்பரவா சகோதரா நீங்கள் போது உங்களை எப்படி பார்த்தாங்க? இப்போ நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறீங்க? அவ்வளோதான் கேள்வி. அப்போ நீங்கள் வந்து தோற்கடிக்கணுங்கிறத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு மைண்டில் இருக்குதா? நீங்கள் அதிமுக தோற்கடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதிமுகவை ஆட்சி கொண்டு வருவோம், நாங்கள் அதிமுக ஒருங்கிணைப்போம், அதிமுக ஒன்று சேர்ப்போம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்போ ஏடிஎம்கேல நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கல. அவரெல்லாம் கூட உட்காந்து கடப்பள்ளி ஆட்டிட்டு இருக்கிறாங்க, அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டிஎம்கேல பலருக்கு சீட்டு கிடைக்கல. அப்படிதான் 2021 நான் விட்டேன், நீங்களா எல்லாம் ஒன்னாயே ஜெயிச்சு வருவீங்கன்னு. ஆனா நீங்க செய்யல. இல்ல பொன்முடிக்கு சீட்டு கிடைக்கலங்க, காந்தி செல்வனுக்கு சீட்டு கிடைக்கலங்க. அவங்கவுங்க அடுத்த வேலையை தானங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கலங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓஹோ, எனக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு போயிட்டாங்களா? அப்போ என்ன வித்தியாசம்? நான் தான் கேட்டேன், செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். அவர் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு, இவங்க டிவிக்கில் சேர்ந்துட்டாரு, நீங்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு நான் தோக்கடிப்பேன். என்ன வித்தியாசம் சொல்லு? அதிமுக ஆட்சி அமைவுதானே உங்களுக்கு விருப்பம் சொன்னீங்க. அப்போ அந்த விருப்பத்தில் இருந்த திரு டிடிவி தினகரன் உங்களுடைய உறவினர், அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் நிற்கிறார்ல, ஏடிஎம்கேல சீட்டு வாங்குறாருல, போராடல, நிற்கிறார்ல. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னங்கிற மக்கள் பார்ப்பாங்கல்ல. நீங்கள் உங்களுடைய வட்டத்தை ஒரு சின்ன வட்டத்தில் சுருக்கி 234 தொகுதியில் கேண்டிடேட் போட முடியல. நீங்கள் சசிகலா அவர்கள் வெளியே வந்தால் தமிழ்நாடு அதிமுக அப்படி அரலும், அப்படி மிரலும், அப்படி நிற்கும். ஆமா சொல்லுங்கம்மா குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாங்க. அதே ஜெயலலிதா இருந்த அதே மரியாதை. அதை நீங்களா கெடுத்துக்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்களா குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய அதான் ராஜமாதா மாதிரி நீங்க இருந்திருக்க வேண்டிய இடத்த நீங்களா மாத்திக்கிட்டே போறீங்க. அப்படிதான் உடலையே. எனக்கு ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. அப்ப இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க? எத்தனை சீட் ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க? என்னால சின்னம்மாவோட பண்ணிட முடியும் இல்லங்க, தோக்கடிச்சிட முடியும். வச்சுக்கங்க. நீங்க எத்தனை சீட்ல ஜெயிப்பீங்க? சின்னம்மா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க? டாக்டர் ஐயா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க? நான் ஜெயிக்கல சார். ஆனா உங்களுக்கு டாக்டர் ஐயாவுடைய வலதுகரமா இருக்கக்கூடிய ஒரு ஜி.கே. மணி, அவருடைய மகன் என்ன பண்ணியிருக்காரு? பெண்ணாகரத்தில் போட்டிடுறாரு. என்ன கட்சி சார்வா? காங்கிரஸ் சார்பில். ஏங்க அது எப்படிங்க? முத நாள் வந்து ஜி.கே. தமிழ்குமரனுக்காக தான் முதல் பிரச்சனையே ஆரம்பிக்குது பாமகல. அதை டாக்டர் ஐயாவே சொல்லியிருக்காரு. அவர் இளைஞரணி போடும்போது சின்னவர் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாரு. இல்லை போகணுன்றாங்க, வைக்கிறேன்னு. இன்னைக்கு வந்து ஜி.கே. மணி அவர்களுக்கு சொல்லாம போயிட்டாரா? அவர் கட்சி இப்படி பிளந்து கிடக்குது, நம்ம ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இப்படி வந்திருக்கலாம் இல்லையா? அது இல்லை, பாமகல வெல்ல முடியாது, காங்கிரஸ்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க டாக்டர் ஐயாவோட உயரம் என்னன்ற, பையன் கூட சண்டை போட்டு நீங்க எங்களை சுருங்கிக்கிறீங்கன்ற, சின்னம்மாவுடைய உயரம் என்னன்ற, நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளோட சண்டை போட்டு நீங்க எங்க குறைச்சிக்கிறீங்கன்ற, இவ்வளவுதான் சொல்ல. நீங்க நெக் டு நெக்னு சொன்னீங்க, கொஞ்சம் டஃபா இருக்கு, ஒரு 30 சீட்டு தான் அப்படின்றீங்க. இப்ப அந்த மாதிரியான எடப்பாடி பழனிசாமி வந்து வொர்ஸ்ட் கேஸ்ல எதிர்க்கட்சி தலைவர் சார், இல்ல சொல்லுங்க. அது எப்படி சார் சொல்ல முடியும்? அப்புறம் என்ன சார், அவர் வந்து முதலமைச்சர் ஆவாரு, புவர் பெர்ஃபார்ம் பண்ணா எதிர்க்கட்சி தலைவர், நீங்க என்ன ஆவீங்கன்னு கேக்குறேன். அதான் சார், அன்புமணி ராமதாஸ் 18 எம்எல்ஏ இருக்கிற சீட் இருக்காங்க, 10 எம்எல்ஏ வருவார், 7 எம்எல்ஏ வருவார், 8 எம்எல்ஏ வருவார், 6 எம்எல்ஏ, 5 4. உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கும்? என்கிட்ட எதுவும் வர மாட்டாங்க சார். அவ்வளவுதானுங்க. என்ன மதிக்காத நாளைக்கு சட்டமன்ற குழு கூட்டம் கூடும் சார், நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடும் சார், நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனர் மீட்டிங் முடியும் சார். டாக்டர் ஐயா எங்க இருப்பாரு, அன்புமணி எங்க இருப்பார்?
எடப்பாடி எங்க இருப்பாரு, சின்னம்மா எங்க இருப்பாங்க, இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். கரெக்ட் சார். அப்ப நீங்கள் தான் உங்களோட உயரத்தை மாத்திக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒரு 30-40 தொகுதியில இந்த 2000-3000 ஓட்டு டிசைடிங் ஃபேக்டர் நான் சொல்லிட்டேனே சார், நான் தான் சொல்லிட்டேன். பதில் கேக்குறீங்க. எனக்கு நஷ்டம், எனக்கு ஒரு கண், உங்களுக்கு 2 கண்ணுன்னு யோசிக்கலாம் இல்லையா? மாத்தி இவ்வளவு தூரம் உங்களை எல்லாம் வளர்த்து மாத்தி சொல்றீங்க, மாத்தி சொல்றீங்க, பழமொழியை மாத்தி சொல்றீங்க. எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கண். அப்ப 2 கண்ணு யாருக்கு போகுன்ற? ஒரு கண் இருக்கிறவங்க சமாளிப்பாங்க, 2 கண் இருக்கிறவங்க சமாளிப்பாங்க. நான் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் உங்களை ஆளாக்குனேன், ஆனா நீங்க என்ன மதிக்கலைன்னு அந்த எல்லாத்துக்குமான ஒரு 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 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒன்று இருக்கு. அது வந்து கிரேஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்யணும். மகேந்திர சிங் தோனி வந்து சும்மா உள்ள வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறதுக்குள்ள, ஏன்னா தலைன்னு கொண்டாடின தமிழகம் அப்படியே வச்சிடணும். சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்னும் வருவார்னு நினைச்சிடக்கூடாது. சச்சின் டெண்டுல்கர் பையன் விளையாட வந்துட்டாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை நீங்கள் மென்டாராக இருக்கணும், நீங்கள் கோச்சாக இருக்கணும், நீங்கள் வழி நடத்தணும், அவங்களுடைய ராஜமாதாவுடைய பார்வை வேணும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் யாருங்கன்னு சொல்ல. திரு ராமதாஸுடைய உழைப்பை சின்னவர் வந்து மறுத்துருவாரா? இல்லைன்னு சொல்லிடுவாரா? அதில் பாஸ் அடுத்த கட்டத்தில் நீங்கள் அத்வானி தான் வேணும், நீங்கள் தான் நரேந்திர மோடி ஏது? அதே புரியும். அத்வானியோட ரிட்டையர்மெண்ட் கிரேஸ்ஃபுல்லாக நடக்கணும். அது நடந்து தீரணும், வேற வழி. அது ஒரு வழியான விஷயம்தான், வேதனையான விஷயம்தான். ஆனால் அது நடக்கணும். நீங்கள் அடுத்து பின்னாடி இருந்து பார்க்கணும். இல்லை நான் தான் ஆடுவேன்னா இது மாதிரி ஒன்று. நான் சொன்னேன், தோனி வந்து டக்கா அடிச்சுக்கிட்டு இருப்பாருன்னா அது அவருக்கு தான் அசிங்கம். வந்து அடிச்சு 140 டெசிபல் வந்து சவுண்டு அடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அதெல்லாம் கொண்டாட வேண்டாமா? நினைவுக்காவது நல்லா இருக்கும் சார். புதிய தமிழகம் சார், அவங்களும் தனியாக வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க. அதே நிலைமை தான். ஏன்னா அதுவும் ஒருவேளை என்டிஏக்குள்ள இருந்திருக்க வேண்டிய வாக்குகள். ஒருவேளை டாக்டர் ஐயா கூட இவங்க இருந்துக்கலாம், ஏன் சேர்க்கல நீங்க யோசிக்கணும். இவங்க ஏன் அவங்க கூட சேரல, அவங்க ஏன் கூட சேரல, அதுல வந்து பெரிய சூட்சமமான விஷயம் இருக்கு. என்ன சார் யோசிங்க, உங்களுக்கு தெரியாத, நீங்க உங்களை விட பெரிய உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, அரசியல் இல்லை. சசிகலா ராமதாஸ் கூட ஏன் சேரல, ஏன் சேர்க்கல, நான் ரெண்டுமே சொல்றேன். அவர்கள் ஏன் சேர்க்கல, இவர் ஏன் சேரல, அதுல அது சூட்சமம் இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஆனா இந்த வாக்குகள் தானே சார் என்டி அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆறுதலுக்கா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது உண்மையில உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்ல. ஓகே, நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறது மிக்க நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.